கௌதம் சரியில்ல இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம கௌதம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. இந்திரா இதில் வந்து விட்டவே கூடாது. கம்பெனிக்குள்ளே ஜேபி வந்துட்டானா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணக்கூடாது. அவன் நம்ம கூட வந்து வம்படியாக வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த விஷயத்த வந்து நம்ம கதிர்கிட்ட சொன்னால் வேலைக்கே ஆகாது. டேரெக்டாக வந்து ஜேபிக்கிட்டே மோதிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜேபியை பார்க்கறதுக்கு வந்து இந்திராவும் கௌதமும் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும்னா நிச்சயம் கதிர் மாதிரி ஒரு முட்டாள் பக்கத்துலேயே இருக்கணும். கதிருக்கு ஃபோன் அடித்து வர வைனோடனே அசிஸ்டன்ட் வந்து ஜேபியோட அசிஸ்டன்ட் வந்து கதிருக்கு வந்து ஃபோன் அடிச்சிடுறாங்க. அவங்க திடுப்புன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க கதிர், கொஞ்சம் நேரம் பேசாம இரு, நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன். என்ன ஜேபி சார் சௌக்கியமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க நம்ம கௌதம். என்ன தம்பி பலமாக பேசுகிறீங்க, நீங்கள் என் கம்பெனிக்காக எதுக்காக உதவி செய்ய வந்திருக்கீங்க? இதெல்லாம் தெரியாதவங்க வந்து வேணா உங்களை நம்பி பள்ளத்தில் விழுவலாம். நான் எப்படி சார் பள்ளத்தில் விழுவேன்? என் குடும்பத்துக்குள்ளேயும் சரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வச்சு எப்படியெல்லாம் சதித்திட்டம் போட்டீங்க? என்ன அஜய் நல்லா இருக்காப்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட்லேயே வந்து அஜய்க்கு உனக்கும் கூட்டு நீ சொன்னனால தான் அஜய் என்னையை குறி வச்சாங்கிற விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு வேர்ட்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே சார் நான் என்ன சொல்ல வரேன்னு. பிஸ்னஸ் மேன்னா அவங்க தானே சார் பிஸ்னஸ் மேன். சின்ன பசங்களை கூப்பிட்டு வச்சு வேலை காட்டுறவனா பிஸ்னஸ் மேனாக இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் மோதணும், ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து மோதணும் சரிங்களா? அதுவும் இல்லாமல் ஒன்றும் தெரியாதவங்கள்ட்ட வந்து வச்சுக்கிட்டேங்க ரொம்ப கஷ்டம் சார். உங்களை நான் என்னமோ நினச்சிருந்தேன், நீங்கள் இப்படி சில்லறத்தனமாக நடந்துப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. கதிர் நான் தான் பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்லப்பா, கொஞ்சம் அமைதியாரு, அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லி கதிரை வந்து ஆஃப் பண்ணுறாங்க. நம்ம கௌதம் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இந்த கௌதம் இருக்கிற வரைக்கும் கம்பெனிக்குள்ளே உங்களால் நுழையவே முடியாது. என்ன கம்பெனி இல்லாமாக்கணும்னு பார்க்குறீங்களா? சார் அதெல்லாம் உங்களால் முடியாது சார். நான் இருக்கிற வரைக்கும் எதுவுமே உங்களால் கிழிக்க முடியாது. நான் மற்றவங்க மூச்சு விடுற காற்றுலையே அவங்க எதுக்காக உதவி செய்ய வராங்க, ஏன் உதவி செய்ய வராங்கன்னு நல்லாவே தெரியும். நாங்கள் லோன் எடுத்துகிட்டு எல்லாம் போனதுக்கப்புறமே இந்த ப்ராஜெக்ட் வேணாம்னு சொல்லி கேன்சல் பண்ணுவீங்க. இன்னும் என்னென்னலாம் குடைச்சல் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாமல் இருக்காது சார் சரிங்களா? அதனால் உங்கள் வேலையை நீங்கள் அந்த இடத்துலேருந்து இருந்து உங்கள் சர்க்கிள்குள்ளே நீங்கள் விளாண்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு ஏன் சர்க்கிளில் விளாடணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான். ஏற்கனவே மாமா விஷயத்தில் உங்கள் மேலே ஒரு கரும்புலி செம்புலி குத்திருக்கேன். நீங்கள் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு. நீங்கள் எனக்கு ஃபேவராக செய்கிற மாதிரி இனிக்கே பேசுனா நான்லாம் நம்பிடுவேன்னா? மற்றவங்களாம் அது மாதிரிலாம் பேசி ஏமாறுறவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஆனால் நான்லாம் அப்படியெல்லாம் ஏமாற மாட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல கௌதம். தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு தான் அவங்க உதவி செய்ய வராங்க. அப்படிங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் எனக்கு மட்டும் உதவி செய்யணும்னு உங்கள் ஐயா இப்படி துடிக்கிறாங்க? என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு விவரம் தெரியாமல் இருந்தால் அவங்கள வேணால் உங்கள் ஐயா வந்து ஏமாற்றட்டும். ஆனால் என்கிட்ட எதுவுமே நடக்காது. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. வீடு தேடி வந்திருக்காங்க கணக்கு. சின்ன பசங்க பிஸ்னஸ் இப்போ தானே செய்யணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க. இப்படி தான் இருப்பாங்க. கௌதம் என்ன இவ்வளோ புத்திசாலியாக இருப்பான் நினச்சி கூட பார்க்கலையே. இப்போ நம்ம எப்படி தான் சமாளிக்க போகிறோம் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தடுமாற்றத்தோடு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜேபி. இப்போ கூட என்னை ஏமாற்ற முடியலன்னு நினைக்கிறேன். உங்கள் எண்ணத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது சார். உங்கள் மனசில் நினைக்கிற விஷயம்லாம் ஃபேஸ்லேயே வந்து தெரியுது. கௌதமை ஏதாவது ஒன்று பண்ணாதான் அந்த கம்பெனிக்குள்ளே வர முடியும்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பீங்க. அது எல்லாம் எனக்கு புரியாமலாம் இல்லை. அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண நல்லாவே தெரியும். எங்கள் மாமாவை கூடிய சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்து உங்களை உள்ளத்தெல்லாம் விட மாட்டேன். எங்கள் மாமா மேலே பழி போட்டு எதுக்காக வந்து இது மாதிரி பண்ணீங்கன்னு அந்த விஷயத்தையும் நான் கண்டுபிடிப்பேன். சும்மா விட மாட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு என் குடும்பத்தை திருப்பி குடைச்சல் கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பண்ணி வச்ச எல்லா தில்லுமுள்ளு கேஸையும் வந்து ரீஓப்பன் பண்ணி உங்களை உண்டலன்னு ஆக்கிடுவேன். இனிமேட்டு இந்த கௌதம்கிட்ட சண்டை வேணுமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் சொன்னது தான் செய்வேன். நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன். இனிமேட்டு என் கம்பெனியில் டீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிரந்தரமாக வந்து உள்ளே இருக்கிற மாதிரி ஆகிடும். பார்த்துக்கங்க. உங்கள் வரலாறே வந்து என் கையில் இருக்குது. தேவையில்லாமல் என்கிட்ட மாட்டிக்கிட்டு நீங்கள் தவிக்காதீங்க. இதை எச்சரிக்கைன்னு நினைக்கக்கூடாது. பார்த்துக்கங்க. பெரிய மனுஷங்கள்ட்டெல்லாம் நான் அந்த அளவுலாம் பேசுகிறதெல்லாம் இல்லைன்னு சொல்லி கௌதம் வேறு லெவலில் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஜேகேயை. அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. இதை வாங்கிக்கோங்கம்மா, முதல்ல வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது கௌதம் வேணாங்கிறாங்க. இந்திரா வாங்கிட்டு தூக்கி விட்டேறிறாங்க. நான் முதல்ல பிரித்து காட்டுறேன்னு சொல்லி அந்த கிஃப்ட்டை வந்து பிரித்து காட்டுறாங்க. அது மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அல்டிமேட்டாக முடிப்பாங்க.